புஸ்தகம் 36வது அதிகாரம் 37வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அதனுடைய காரணம் என்ன? அந்த எருசலேம் பட்டணத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் அல்லது தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய மகத்தான காரியங்களை அறிந்தவர்கள், மகிமையான தேவனுடைய செயல்களை புரிந்தவர்கள், தேவனுடைய கிரியைகளை தங்களிடமாக கொண்டிருந்து நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தைரியமாகவும் உற்சாகமாகவும் மிகவும் கம்பீரமாகவும் முழங்கி கொண்டிருந்த இந்த ஜனம் ஸ்தோத்திரம் இப்பொழுது வெறுமையாக்கப்பட்ட நிலைமையிலே, குறுகின நிலைமையிலே, சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, பட்டணம் குடியில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் தானியேல் தீர்க்கதரிசியும் இவர்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பெரிய தீர்க்கதரிசிகளாக அறியப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். மற்ற இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா இவர்களும் பெரிய தீர்க்கதரிசிகளாக அறியப்பட்டவர்கள். மீதி இருக்கக்கூடிய ஓசியா முதல் அந்த மல்கியா வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகள் சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் சொல்லி சொல்லப்பட்ட வகைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் தானியேல் தீர்க்கதரிசியும் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் சிறையிருப்பின் நாட்கள். யூத ஜனங்கள் பாபிலோனிலே அவர்கள் சிறைப்பட்டிருந்த அந்த நாட்களிலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் அங்கே இருந்து எருசலேமை பார்க்கிற போது, தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய இடத்தை பார்க்கிற போது அது வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நீங்க அறிய வேண்டுமானால் நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதுல முழுவதுமாக அந்த காரியத்தை சொல்லப்பட்ட நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அல்லேலூயா. அந்த தேசத்தர் மகா தீங்கையும் நிந்தை அனுபவிக்கிறார்கள், அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த தேசத்தை குடியில்லாமல் இருக்கிறார்கள். அந்த தேசத்தை நேபுகாத்நேச்சார் என்கிற அந்த ராஜா தன்னுடைய சேனாபதியை கொண்டு பிடிக்கிற போது அதுல ஸ்தோத்திர பயிரிடும் குடிகள் சில பேரை விட்டு போனான். ஆனால் ஸ்தோத்திரம் ஜனத்தின் மிகுதியினால் மிகுந்திருந்த அந்த கூட்டமானது இப்பொழுது வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அவர்கள் இனி நாங்கள் பெருகுவோமா, இனி எங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டுமா என்று சொல்லி அவர்கள் திகைத்து கொண்டிருந்த அந்த நாட்களில் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு காரியம் பண்ண வேண்டும். நான் இதை இஸ்ரவேல் புத்திரருக்காக அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை நினைச்சுவேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த குறுகின ஜனமாக இருக்கிறார்கள், ஆனா மந்தை பெருகிறது. ஆமே, ஸ்தோத்திரம். மந்தை பெருகிறது போல அது பெருக நினைத்து பெருக ஆரம்பித்து விட்டது சொன்னால் அது பெருகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த பெருக்கத்தை தடை செய்ய யாராலும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே போனது 70 பேர்.
ஆனால் கர்த்தர் அந்த ஜனத்தை பெருக பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறுகவில்லை, பெருகினார்கள். 70 பேர் போனார்கள். 400 வருஷத்துல அவர்கள் ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட பல லட்சங்களாக மாறிவிட்டார்கள். 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மாறிவிட்டார்கள். புருஷர்கள் என்று சொன்னால் எந்த எண்ணிக்கையில வரும் சொன்ன 20 வயது முதல் 60 வயது வரைக்கும் உள்ளவர்களை அவர்கள் எண்ணுகிற போது ஸ்தோத்திரம் 6 லட்சம் புருஷர்களாக கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் அதற்கு கீழே உள்ளவர்கள் அதற்கு மேல உள்ளவர்களை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு மேலாக ஜனங்கள் பெருகி விட்டார்கள். இவர்கள் பெருக கூடாதபடிக்கு அன்றைக்கு இருந்த பார்வோன் ராஜா ரொம்ப அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினான், அவர்களை ரொம்ப சிறுமைப்படுத்தினான். அவர்கள் அதில் பெருக கூடாதபடிக்கு அவர்களை ஸ்தோத்திரம் பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளாலே அவர்களை வைத்து பல சட்டங்களையும் திட்டங்களையும் போட்டான். ஆனால் ஒன்றுமே இஸ்ரவேல் ஜனங்கள் பெறுவதற்கு தடையாக இல்லை, பெருகிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. தேசம் அவர்களால் நிறைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம் குடியில்லாமல் இருந்த இடம், பாழாய் கிடந்த இடம், அது மறுபடியும் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் மந்தை என்று சொன்னால் ஆடு மாடுகளை நம்ம குறிப்பிடும். ஆனால் அதே நேரத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தையும் மந்தை என்று தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னாகமம் 27:16. கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல, மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையாயிராதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மோசே தன்னுடைய கடைசி காலத்தை குறித்து தேவன் மோசைக்கு அறிவிக்கிற போது மோசே கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிற, ஆண்டவரே, நீர் அழைத்து கொண்டு வந்த ஜனம் மந்தையாக இருக்கிறார்கள். இவர்கள் மேய்ப்பன் இல்லாத மந்தையாக இருந்தால் இவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. ஆனபடினாலே அவர்களுக்கு நல்ல ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தை மந்தை மேய்ப்பனுக்கு கீழே அடங்கி இருக்கக்கூடிய மந்தையாக ஆண்டவர் வழி நடத்தி வருகிறார். அந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிற போது அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களை ஒரு மந்தையை போல் அழைத்து கொண்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 10வது வசனம். அதிலே தங்கி இருந்தது. தேவனே, தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. எங்க தங்கியிருந்தது சொன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஏற்படுத்தின சுதந்திரத்திலே அந்த மந்தை தங்கியிருந்தது. அது மட்டுமல்ல, சீனாய் வனாந்தரத்திலே தங்கியிருந்தது. அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லப்படும், பூமி அதிர்ந்தது, தேவனாகி உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனை சம்பூர்ணமான மலையை பெய்ய பண்ணினீர், இழைத்து போன உங்கள் சுதந்திரத்தை திறப்படுத்தினீர், உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. அல்லேலூயா. அப்ப சீனாய் மலையினுடைய அடிவாரத்திலே தேவ பிரசன்னத்திலே இந்த மந்தை அவ்வளவு தங்கி இருக்கிறது. பாருங்க, அவர் தம்முடைய ஜனத்தை அவருடைய பிரசன்னத்திலே வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய ஆளுகையில வைக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவர் நடத்துவார், உங்களை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. உங்களை நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார். ஸ்தோத்திரம். அவன் நடத்துகிறதை நன்றாக அறிந்திருந்த தாவீது சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் நினைச்சாரு விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்போ அவர் நம்முடைய ஜனத்தை ஸ்தோத்திரம் மந்தையாக அவர் நடத்தி வருகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. 77வது சங்கீதம் 20வது வசனத்தை
ஒரு வாசிக்கலாம். மோசே ஆரோன் என்பவர்கள் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். எங்க தெரியுமா? இந்த ஜனத்தை அவர் நடத்துகிற போது எங்க ஆட்டு மந்தையை போல நடத்தினார்னா செங்கடல் வழியாக நடத்துகிறார். அல்லேலூயா. முந்தின வசனம் இருக்குது, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்ப அவர் தம்முடைய ஜனத்தை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், எங்க போக முடியாதுன்னு நினைக்கிறோமோ, நல்லா கவனிக்கிறீங்களா? எங்க பாதை இல்லை, எங்க வழி அடைக்கப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய மந்தையை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் ஜனங்களாகி அந்த மந்தை எங்க எது வழியா நடந்து வருதுன்னு சொன்னா, செங்கடல் வழியாக நடந்து வருகிறது. அந்த ஜனத்தை ஆண்டவர் நடத்துகிற விதத்தை ஸ்தோத்திரம் அந்த விதத்தை பார்க்கிற போது பார்வோன் அதிர்ந்து போகிறான், பார்வோன் திகைத்து போகிறான், பார்வோன் அதை பார்க்கிற போது ஆச்சரியப்படுகிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவருடைய வழிகளை பார்க்கிற போது, அவர்களுடைய நடத்துதலை பார்க்கிற போது ஸ்தோத்திரம், அன்றைக்கு அல்லேலூயா. இனி இந்த தொந்தரவு இருக்கா? அல்லேலூயா. கவனிங்க. அப்போ அவர் தம்முடைய ஜனத்தை மந்தை நடத்துகிற போது எப்படி நடத்துகிறார் சொன்னால், செங்கடலுக்குள்ளால நடத்துகிறார். எங்க பாதை இல்லையோ அங்கே அதன் வழியை நடத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க. ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருந்தார். அந்த வாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ரியாக்ஷன் நடந்தது. என்னன்னா, ஸ்தோத்திரம், பாடம் எடுத்துட்டு இருக்கிறவரு என்ன பண்ணாருன்னா, அப்படியே மாணவர்களை பாடம் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் தூங்கிட்டார். யாரு தூங்கினா? வாத்தியார் தூங்கிட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த வராண்டாவை சுத்தி வந்துட்டு இருக்கிறார். யாரு? கைஜம் சுத்தி வந்துட்டே இருக்கிறார். வந்துட்டு இருக்கும்போது இந்த வாத்தியார் எப்படி இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாத்தியார் தூங்கியாச்சுன்னா மாணவர்கள் என்ன செய்வாங்க? விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வாத்தியார் தூங்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பையன் சொல்றான், அண்ணா கைஜம் வராங்க. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டான், கைஜம் வராங்க. இந்த வார்த்தை எப்படி அவருக்கு காதுல விழுந்துச்சு. உடனே அவர் முழிச்சு சொல்றாரு, ஆல்கஹால் சாப்பிட்டான். இவர் சயின்ஸ் வாத்தியார். ஆல்கஹால் குடிச்சாச்சுன்னா எப்படிதான் எப்படி வரும்? தூக்கம் வரும், மயக்கம் வரும் அப்படின்னு. இதை கைச்சல் கேட்டதான். பரவாயில்ல, சார் பாடம் எடுக்காரு. எப்படி எடுக்காரு? பிராக்டிக்கலா எடுக்காரு. அல்லேலூயா. அதே போல இப்போ ஒரு பிராக்டிக்கல் சிலவங்களுக்கு அப்படி கண்ணு கறங்குது. சொல்றவர் இது சத்தம் கேட்டனா நினைச்சுக்கிறோம், எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. இனிமேல கொஞ்சம் விழிப்போட இருந்து வசனத்தை கேட்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க. அப்போ ஆட்டு மந்தையை போல நடத்துகிறார். அந்த நடத்துகிற போது அவர்களை எப்படி நடத்துகிறார்னா, செங்கடலுக்குள்ளான நடத்துகிறார். செங்கடலுக்குள்ளான நடத்தி அவருடைய காலடிகள் தெரியப்படாமல் போயிட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்கு அவர்களை நடத்துகிற விதமே ஆச்சரியமா தான் இருக்கு. மற்றவங்களை நடத்துற மாதிரி நம்மளும் நடத்த மாட்டார். அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டு தான் நம்மளை நடத்துவார். ஒரு அலையில தூங்க வைப்போம். அல்லேலூயா. ஆமா.
ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறாங்க. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல 3 நாள் பிரசங்கம் பண்றாரு, இன்னொரு இடத்துல சாயங்காலம் வரை பிரசங்கம் பண்றாரு. அப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு சீசரை பார்த்து கேட்கிறாரு, இவர்களுக்கு அப்பம் எங்க போய் வாங்கலாம்? அப்போ சோதரர் பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே இவங்களுக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட இவங்களுக்கு தேவையா? அல்லேலூயா. இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்க 5000 பேருக்கு மேலப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இந்த சாப்பாடு கொடுக்கிற அந்த இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? நமக்கு அதுக்குரிய பணம் இல்லையே, வசதி இல்லையே. அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தான் செய்ய போகிறது அறிந்திருந்தும் அவர்களை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்படிதானே இருக்குது. வாசிங்க இந்த வசனத்தை. யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் இப்படி சில பிரச்சனையான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டு கேட்பாரு, என்ன செய்யலாம்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே நமக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுவோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்பு பள்ளத்தாக்குல கொண்டு போய் நிறுத்தி சொல்றாரு, சோதரம் அல்லேலூயா, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறேன். நமக்கு பிரச்சனையே அதான் இருக்கு. நம்மளோட விசுவாசத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் பழக்க வைக்கிறார். பிரச்சனையான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு, உனக்கு இது நடக்குமா, காரியம் நடக்குமான்னு சொல்லி கேட்கிற, உனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி கேட்கிற. அப்போ இந்த பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே 200 பணத்துக்கு அப்போ வாங்கினாம முடியாது ஆண்டவரே. உடனே அவன் சொல்றாரு, நீ எல்லாரையும் உட்கார வை, யார்ட்டையாவது அப்பா இருக்குதா போய் பார்த்துட்டு வா. அல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. அதை கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல பல குறைவுகள் இருக்கலாம். நீங்க அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க குறைவுகள் எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா காரியத்துக்கும் சம்பூர்ணப்படுத்தி தருவார். விசுவாசிக்கிறவங்க கை தட்டி கர்த்தரை மேம்படுத்தும். கொஞ்சம் இருந்தாலும் கர்த்தரை ஆசீர்வதித்து தருவார், சம்பூர்ணமாக்கி தருவார். அவருடைய கை குறுகி போகவில்லை. ஸ்தோத்திரம். அவர் ஆச்சரியமானதே அதிசயமானதை தான் செய்வார், சாதாரணமாக செய்ய மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 80வது சங்கீதம் 1வது வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும். அல்லேலூயா. இஸ்ரவேலே, அதாவது இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரை செவி கொடும். அப்போ ஆண்டவர் யோசேப்பை எப்படி நடத்துகிறான்? ஆட்டு மந்தையை போல நடத்துகிறான். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்க. சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தின் சந்தோஷம் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது, நன்மைகள் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. சோதரம், அற்புதங்கள், நமக்கு வர வேண்டிய அநேக காரியங்கள் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிறது. எல்லாவற்றையும் கத்தரிச்சுவாரு. ஒரு மந்தையை சேர்க்கிற மாதிரி சேர்ப்பார். அல்லேலூயா. மந்தையை சேர்க்கிற போல சேர்த்து மந்தையை காக்கிறது போல காப்பார். அவரே காப்பார். அல்லேலூயா. சோதரம். அப்படியானால் தேவனுடைய ஜனம் மந்தையை போல இருக்கிறது. அவர் மந்தையை எப்படி நேர்த்தியா நடத்தணுமோ
அப்படி நடத்துகிறார். அப்படி நடத்துகிற மந்தை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் நம்ம இன்னைக்கு வேத வசனத்தை கொண்டு பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மந்தை பெருகிறது போல பெருக பண்ண வேண்டுமானால் நம்ம நடுவில் இருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தை முன் நடக்கும் கடாக்களை போல் இருங்கள். பாபிலோனின் நடுவில் இருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்கள் போல் இருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த மந்தை அது பெருக வேண்டுமானால், ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமானால், நன்மைகள் பெருக வேண்டுமானால், நம்முடைய வெறுமைகள் மாற வேண்டுமானால் நாம் எப்படி இருக்கணுமா? ஸ்தோத்திரம். நாம் பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தை முன் நடக்க கடாக்களை போல நடக்க வேண்டுமா? அல்லேலூயா. கடாக்களை போல மாற வேண்டும். ஸ்தோத்திரம். கடாக்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் பலம் உள்ளவைகளாக மாற வேண்டும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ கடாக்களை போல மாற வேண்டும். கடாக்கள் என்று சொன்னால் அந்த அர்த்தம் பலம் உள்ளவைகள். எதற்கு பலம் சொன்னா, பாபிலோனை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு ஒரு பலம் தேவை. பாவ வாழ்க்கையை விட்டு, சிறையிருப்பின் தேசத்தை விட்டு நீ வெளியே வருகிற ஒரு கடாவை போல நீ இருக்கணும். ஒரு கடாவை, ஒரு ஆட்டுக்கடாவை எங்கே பிடிச்சு வைக்க முடியாது. அது எப்ப வெளியே வரலான்னு தான் காத்துட்டு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்ப வெளியே வரலான்னு தான் காத்துட்டு இருக்கும். ஸ்தோத்திரம். கட்டி போட்டுதான் என்ன, எப்ப கட்ட விழுத்து வெளியே வரலான் இருக்கும். அப்படிப்பட்ட அது எங்கேயுமே யாருக்குமே சிறைப்பட்டும் அடைப்பட்டும் இருப்பதற்கு விரும்புவது கிடையாது. வலுக்கட்டாயமா பிடித்து வைத்திருந்தா கூட அது வெளியே வரைக்கும் தான் நிற்கும். ஸ்தோத்திரம். இதே போல அந்த பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போனவர்கள் கர்த்தர் சொல்லியிருந்தார், நீங்கள் அங்கே குடியிருங்கள், நீங்கள் வீடுகளை கட்டுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஏற்ற நாட்கள் வருகிற போது 70 வருஷம் முடிகிற போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னார். அதே போல அவர்கள் செய்தார்கள். கவனிங்க, அங்கே இருந்தவர்கள் அந்த பாபிலோன் தேசத்துடைய சுகபோகத்தை அனுபவித்தவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. சுகபோகத்தை அனுபவித்தவர்கள், அங்குள்ள ஆடம்பரத்தை அனுபவித்தவர்கள், பாவத்தை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்துல ஒரு மனிதன் கடாவை போல எழும்பினான். யாருன்னு சொன்னான்? தானியேல். அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொண்டான். வாசிங்க அந்த வசனம். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ராஜாவின் போஜனத்தினாலும் அவருடைய திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்கிற தீர்மானம் உடையவர்கள் தான் கடாக்கள். இந்த தானியேல் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுடைய பரிசுத்த வாழ்க்கை, நான் அந்த பாபிலோன் நிலை இருந்தாலும் பாபிலோனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீட்டு எனக்குள்ள வந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலமுள்ளவனாக இருக்கிறான். தீர்மானத்துல பலம். இந்த வருஷத்துல நமக்குள்ள சில தீர்மானங்கள் நமக்கு தேவைப்படுகிறது, சில உறுதிப்பாடுகள் தேவைப்படுகிறது, சில பிரதிஷ்டைகள் தேவைப்படுகிறது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இல்லாவிட்டா நம்ம ஆண்டுடைய நன்மைகளை முழுமையாக சுதந்திரிப்பதற்கு அது இடையூறாக இருக்கும். ஸ்தோத்திரம். பாபிலோன் நடுவில் இருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதை விட்டு வெளியே வந்துவிடு. நீ அது மத்தியில நீ கட்டாவ மாதிரி, ஸ்தோத்திரம், ஆட்டுக்கடாவ மாதிரி, வெள்ளாட்டு கடாவ மாதிரி நீ நிமிர்ந்து வந்துவிடு. என்ன, நீ கர்த்தருடைய மந்தையின் கடா. அல்லேலூயா. மந்தையில் உள்ள ஒரு ஆடு. நீ
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. அதே பாபிலோன் தேசத்துல இன்னும் 3 பேரை பார்க்கலாம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் அந்த தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில் சொல்லி நிமிர்ந்து நின்றார்கள். அல்லேலூயா. பாபிலோன் நடுவே இருந்தாலும் தேவனுக்காக நின்றார்கள். நாங்கள் சுத்திரம் கர்த்தருடைய மந்தையுடைய கடாக்கள். இந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்லுகிறதற்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஒரு நிமிஷம் கவனிங்க. சோத்ரம் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த கடாவுக்கு ஒரு சுபாவம் உண்டு. எந்த இடத்துனாலும் அலட்சியம் பண்ணும். அல்லேலூயா. ஆமா. 2011ஆவது வருஷம் சோத்ரம் நானும் எங்க மச்சின மாட்டு எங்க போனோம். டிசம்பர் 30ஆம் தேதி வாத்தியர்வாள சபையில போய் பிரசங்கம் பண்ணதுக்கு போனேன். இங்க கூட்டம் முடிச்சுட்டு இல்லை, இங்க கூட்டம் தொடங்கல, இங்க தொடங்கக்கு வேற ஆளை விட்டுட்டு நாங்க போறோம். போகும்போது குத்தேரி அந்த சுதா சுந்தர் ஆஸ்பத்திரி முன்னாடி போச்சுல 2-3 ஆடுகள் வந்துச்சு. அதுல ஒரு கடை வந்துச்சு. வண்டி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணுமே தெரியல. பார்த்தாலும் அது அசால்ட்டா முன்னாடி வந்து நிக்கி. நம்ம வண்டி 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. போய் ஒரு இடி. அல்லேலூயா. அதுக்கு அடிபட்டுச்சே இல்லையோ, எங்களுக்கு அடிபட்டுச்சு. நானும் விழுந்த இடத்துல அப்படி கிடக்குறேன். சோத்திரம் அவர் தான் தூக்கி விட்டாரு. சோத்திரம் அந்த ஆஸ்பத்திரியில ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அவங்க உள்ளே ஏற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல உள்ளவங்களே சொன்னாங்க, சோத்திரம் நீங்க மருந்து வச்சு விடுங்க, இல்லாட்ட நாங்க கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்க சொன்னதுனால ஏதோ ஆயின்மெண்ட்லாம் வச்சு விட்டாங்க. அங்கவே பிரசங்கம் பண்ணது, தலையில ஒட்டோட போய் பிரசங்கம் பண்ணது. அல்லேலூயா. சோத்திரம். இந்த கடாவுக்கு வண்டி ஸ்பீடா வருது, பிரச்சனை வருது, அது ஒண்ணுமே நினைக்காது. அது அசட்டை பண்ணிட்டு அது போற போக்குல தான் நினைச்சோம் வரும். இதை போலத்தான் இந்த நேபுகாத்நேச்சாருக்கு முன்னாடி அவன் சொல்ற பயமுறுத்துறான். சொல்றான், நீங்க இந்த பொற்சிலை வணங்கா விட்டா அக்கினி சூழல போடப்படுவீங்க. அதே தான் இந்த சாத்ராக் மேஷாக் சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது. எவ்வளவு அலட்சியமான வார்த்தை. தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அதுதான் வார்த்தை. விடுவிக்காமல் போனாலும் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம், பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டோம். ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க விடுவிக்காம போனா கூட நாங்க எதுக்கு அடிபணியவே மாட்டோம். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் தேவ ஜனம். எந்த இடத்திலையும் தேவனுக்காக நிற்கக்கூடிய கூட்டம்தான் ஆண்டவருடைய கூட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. சபை அப்படித்தான் இருக்கணும். பாவத்துக்கு அடிபணிய கூடாது, பிசாசுக்கு அடிபணிய கூடாது, தேவ கட்டளைக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்டளைக்கும் அடிபணிய கூடாது. தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு பார்க்கத்துமையும் ஸ்தோத்திரம், இவங்க ஆண்டவருடைய மந்த கட்டாம மருந்தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சில பிள்ளைகளை பார்க்கச்சுமையும் சில ஆட்கள் செய்யற வேண்டாம் பார்த்தாச்சுன்னா ஸ்தோத்திரம், பாரு எரும கடா மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம அப்படிப்பட்டது இல்ல, நம்ம ஆவிக்குரிய கடாக்கள், மந்தையின் முன் நடக்கிற கடாக்களை போல இருங்க. நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க ஏன் தளர்ந்து போறீங்க? நீங்க தான் மற்றவங்களை வழி நடத்தணும். இந்த கடாவோட இன்னொரு தன்மை என்ன தெரியுமா? அதுதான் அந்த மந்தையை முழுவதும் நடத்திருக்கும். அல்லேலூயா. அந்த கடா முன்னாடி போகிறத பார்த்துதான் மற்ற விதம்லாம் பின்னாடி போகும். ஏன்னா அதுதான் தலைமையேற்று நடத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அவங்க தான் அந்த குடும்பத்தை தலைமையேற்று நடத்துவாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்துடைய எல்லா காரியத்துக்கும் பொறுப்பாக இருப்பாங்க. ஒருவேளை ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாருனாலும் சரிதான்.
யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்க வீட்டுல நானும் கடைசி பையன், 4வது பையன். ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை கொண்டுதான் எங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை. ஸ்தோத்திரம். இதே போலதான் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளை தான் அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு. ஆண்டவர் அவர்களை மேன்மையா வைக்கிறார். மீட்டு கொள்ளப்பட்ட தாவீது, கரவலாடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த தாவீதை அவன் வீட்டுல கடைசி பையன். ஆனா அவனை கொண்டுதான் அவன் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்ததுனால தான் அவனை கொண்டு கர்த்தர் அந்த முழு குடும்பத்தை நடத்துகிற மட்டும் இல்ல, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அந்த தாவீதை கொண்டு நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த இடத்திலையும் வளைஞ்சு போக கூடாது. எந்த இடத்திலையும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். பாவத்தை வெறுப்பதற்கு நம்ம அப்படி ஒரு தைரியம் வேணும். பாவத்தை விடலுக்கு ஒரு தைரியம் வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, தீர்மானம், நல்ல தீர்மானம் எடுப்பதற்கு இது இந்த ஜனங்கள் ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள். அதனால தான் ஸ்தோத்திரம், இந்த யூத ஜனங்களை குறித்து நம்ம பார்த்ததுன்னா எஸ்தரின் நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ராஜ்யத்திலே ஒருவித ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய செய்கைகள் அவர்களுடைய நடக்கைகள் எல்லாம் மற்ற ஜனங்களை விட்டு எப்படி இருக்குது? விகற்பமா இருக்குது. ஆமான் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு தலை வணங்குவதற்கு மொர்தெகாயினால முடியல. அவனுக்கு பயங்கர எரிச்சல். எல்லாரும் தலை வணங்குறான், இவன் மட்டும் நிமிர்ந்து நிக்கிறானே. நம்மள ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். தீர்மானம் உள்ள வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அதுல நம்ம கட்டாக்களை மாதிரி இருந்தோம்னு சொன்னா கர்த்தர் நம்மளை எல்லா இடத்துல கனப்படுத்தி உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தேவன் சபையில எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கா வைராக்கியம் மாறாட்டுகிற ஒரு கூட்டம் இந்த இடத்துல கர்த்தர் எழுப்பி தருவார். ஜெபிக்கிறது நம்ம பலசாலிகளா மாறணும். ஜெபிக்கிறது இதுல ஜெபிக்கிறதுல பலசாலி. நம்மளுடைய ஜெப பலத்துக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது, அப்படி மாறிடும். ஸ்தோத்திரம். ஜான் நாக்ஸ் என்கிற தேவ மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிலாந்து தேசத்துடைய இரத்த ராணி என்று சொல்லப்படுகிற விக்டோரியா என்கிற அந்த ராணி அவங்க சொல்லாமா, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய படம் வந்தாலே நினைச்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், ஆனா அந்த ஜான் நாக்ஸுடைய முழங்களுக்கு நான் பயப்படுறேன். அல்லேலூயா. நம்ம முழங்கால் போட்டா காரியம் நடக்கும் சொல்லி எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரிய மாட்டேன். இவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆச்சுன்னா நிறைய காரியங்களை இவங்க சாதிச்சிருவாங்க. இவங்க முழங்கால முடைக்க ஆண்டவர்கிட்ட கேட்டதுன்னா நிறைய காரியங்கள் நடக்கும். இவங்க முழங்கால் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய முழங்கால நம்ம இன்னும் பலப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தும். அப்போ அந்த பாபில் நடுவிலிருந்து வரக்கூடிய அந்த அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய அந்த பலம் கிடைக்கும். ஒரு காரியம், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாவம் இருந்துன்னா நம்மளால ஜெபம் பண்ண முடியாது, ஜெபம் இருந்துன்னா நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமல்லாது இந்த கடாக்கள் அதை குறித்து சொல்லும்போது ஸ்தோத்திரம், இதுதான் மற்ற மந்தைக்கும் தைரியம் கொடுக்கக்கூடியது. அல்லேலூயா. பலவீனமா இருக்கக்கூடியதுக்கு இதுகளுக்கெல்லாம் யார் தைரியம் கொடுப்பான்னா இந்த கடாக்கள் தான் கொடுக்கும், மற்றது கொடுக்காது. இதை பார்த்த உடனே மற்ற மந்தைகளுக்கு ஒரு தைரியம் வந்துடும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யாராவது எவ்வளவு பிரச்சனையில இருப்பாங்க, அப்போ அவங்கள நம்மளை பார்க்க சிம்மே நமக்குள்ள நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். உங்க குடும்பங்கள்ல சில பிரச்சனைகள் வருது, சில போராட்டங்கள் வருது, பலவீனங்கள் வருது. ஏன் சிலர் வியாதிப்பட்ட உடனே எதுக்கு நம்மளை கூடுறாங்கன்னு சொன்னா, ஜெபிக்கிறவங்களை கூடுறாங்கன்னு சொன்னா, இவங்க ஜெபம் பண்ண எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இவங்க ஜெபம் பண்ண எனக்கு ஆறுதல் கிடைக்கும், உங்களை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா.
சோத்திரம். சில சொல்லியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவங்க குடும்பங்கள்ல பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா, யாருக்காவது அவங்க குடும்பத்தில் உள்ள யாருக்காவது பிரச்சனை வந்துட்டுன்னு சோத்திரம், எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். அண்ணா எங்களுக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்காண்டி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்க்கும் போதே மற்றவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. சரி, நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடுது. அப்போ தளர்ந்து போனவர்களையும் திடனற்றவர்களையும் அந்த கடாக்கள் தைரியப்படுத்துகிறது. அல்லேலூயா. கடாக்களா இருக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனையோட யாரும் வந்தாச்சுன்னா இவங்க பிரச்சனை, நானும் இப்படிதான் கஷ்டப்படுறேன். அல்லேலூயா. யாராவது உங்ககிட்ட கவலையோட வந்து கவனிக்கிறீங்களா? கவலையை தெரிவிச்சாச்சுன்னா, நானும் இப்படிதான் கஷ்டப்பட்டேன், சோத்திரம், எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் அடைகிறோமா? இல்லாட்ட தைரியம் சொல்லி அவங்களை பலப்படுத்துகிறோமா? நம்ம தைரியம் சொல்லி பலப்படுத்தினா நம்ம கடாக்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ கடாக்களை போல இருக்கிறதுன்னு சொன்னா தீர்மானம் உள்ள வாழ்க்கை, பலசாலி, முழங்கால் பலம் உள்ளவர்கள், மற்றவர்களை தைரியப்படுத்துகிறவர்கள், தலைமை பொறுப்புடையவர்கள். அடுத்தால என்னன்னா சோத்ரம், இந்த கடாவுடைய ஒரு காரியம் சொன்னா பாவத்தை எதிர்ப்பதற்குரிய தைரியம் இதற்குள்ள இருக்கு. அல்லேலூயா. பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கு பாவத்தை எதிர்ப்பதற்குரிய தைரியம் இல்லாமல் இருக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அல்லேலூயா. பாவத்தோடு ஒத்து போகிறது. பாவத்துக்கு ஒத்து போகக்கூடாது. அது ஆண்டவர் விரும்பவும் இல்லை, அதில் அவர் பிரியப்படுகிறது இல்லை. நாம் தனித்துவம் உடையவர்கள். இந்த ஜனம் ஜாதிகளோட கலவாமல் தனித்து வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கடாக்களை போல இருப்பார்கள் சொன்னா பலசாலிகளாக இருக்கிறார்கள், தீர்மானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், தலைமையேற்று நடத்துகிறவர்களா இருக்கிறார்கள், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறவங்களா இருக்கிறாங்க. எழுதக்கூடியவங்கெல்லாம் எழுதிக்கிடுங்க. ஏன்னா இந்த வசனம் இனி அடுத்தல கிடைக்குமான்னு தெரியாது. அல்லேலூயா. சோதரர் கர்த்தருடைய நாமம் கூட. இரண்டாவது மந்தையினுடைய இன்னொரு பகுதி. முதல்ல கடாக்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பன போல தமது மந்தையை மேய்ப்பார்கள், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கவனிங்க, மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. சோத்திரம். இரண்டாவது குரூப் என்னன்னா, முதல்ல கடாக்கள், இரண்டாவது கரவலாடு. கரவலாடுன்னா தெரியும் என்ன ஆடு? குட்டி போடக்கூடிய ஆடு. அல்லேலூயா. சோத்திரம். முதல்ல பலசாலி, இரண்டாவது கரவலாடு. கரவலாடுன்னா குட்டி போடக்கூடிய ஆடு. இந்த குட்டி போடக்கூடிய ஆடு ஸ்தோத்திரம், ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்துவார் சொல்லப்பட்ட. அல்லேலூயா. அப்போ மந்தை எப்படி இருக்கணும்னா பலசாலியா இருக்கணும், அடுத்தல கரவல் ஆடாட்டு இருக்கணும், குட்டி போடக்கூடிய ஆடாட்டு இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்பந்தான் அது பெருகும், கர்த்தருடைய நாமம் மயப்படுவதாக. அதை ஆண்டவர் மெதுவா நடத்துறார். அப்போ இந்த குட்டி போட கரவல் ஆடுன்னு சொன்னால் அதற்குள்ளால ஒரு தன்மை இருக்கிறது. அது இன்னொரு குட்டியை சுமக்கக்கூடிய தன்மை அதற்குள்ளால இருக்கு. அப்போ சபை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆத்ம பாரம்
ஆத்துமாக்களை சுமக்கக்கூடிய தன்மையுடையதாக மாறும். அல்லேலூயா. ஆத்தும பாரத்தை உடையவர்களாக மாறும். என்னைக்குமே நம்முடைய சுயத்தை உடையவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மந்தையின் ஆடாக இருக்கிறேன், சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற நிலைமை ஒரு பக்கத்துல இருந்தாலும், எனக்கு தேவையான ஆகாரங்களை கர்த்தர் எனக்கு தருகிறார், தேவையான நன்மைகளை தருகிறார் என்கிற நிலைமையில இருந்தாலும், என்னை போல நான் என் மூலமாக எப்படியாவது சிலராக ரட்சிக்கப்பட வேண்டும். சிலராக ரட்சிக்கப்படணும். நேற்றைக்கு ஒரு சாட்சி கேட்டோன்னே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சகோதரன் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறான். காலேஜில் படித்திருந்த நேரத்தில் ஸ்தோத்திரம், தண்ணி அடிக்கிறது, ஊர் சுத்துறது, பிள்ளைகளோட சுத்துறது, இப்படிலாம் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். வீட்டில் கவனிங்க ஸ்தோத்திரம், வீட்டில் அம்மா அப்பாட்ட எனக்கு ஃபீஸ் கட்டணும், அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஒரு ஊராக சுற்றி இருக்கிறேன். கடைசியில் சூழ்நிலை மாறி போச்சு, வீட்டில் உள்ளவங்களும் தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க கண்டிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் வீட்டை விட்டே ஓடிட்டார். ஓடி போய் ரயில்வே ஒரு ஊரில் போய் தங்கியிருக்கிறார், ஹைதராபாத்தில் தங்கியிருக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷனில் 2 நாள் அப்படி தண்ணியை குடிச்சிட்டு சாப்பாடு இல்லாமல் கிடந்திருக்கிறார். இப்போ அந்த சமயத்தில் ஒரு ஆள் ஸ்தோத்திரம், அந்த சமயத்தில் ஒரு ஸ்டிக்கர் பார்த்துருக்கார், செக்யூரிட்டிக்கு ஆள் தேவை அப்படின்னு. உடனே அந்த ஃபோன் பண்ணி அந்த இடத்துல போய் செக்யூரிட்டிக்கு ஒரு மாதம் ஒரு 5000 ரூபாய் சம்பளத்துக்கு செக்யூரிட்டி வேலையை எடுத்தாங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் சேர்ந்தாரு. ஆனால் பணத்தை வீட்டுக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. மறுபடியும் ஸ்தோத்திரம், பாவ வாழ்க்கை, தண்ணி அடிக்கிறது, வேண்டாத காரியம் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டு. ஒரு நாள் ஒரு பஸ்ஸில் ஏறி போச்சுமையும் ஒரு பெரிய சர்ச் ஸ்தோத்திரம், ஹைதராபாத்தில் ஒரு பெரிய சர்ச் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் கூடி ஆராதிக்கக்கூடிய சர்ச். எத்தனை லட்சம் பேர்? 2.5 லட்சம் பேர். ஆசியாவிலே பெரிய சர்ச். அந்த சர்ச்சு பஸ்ஸில் ஏறினவங்களாம் டிக்கெட் எடுத்தது அந்த சர்ச்சு பேரலையே டிக்கெட் எடுத்தாங்க, அமௌண்ட் இறக்கி விட்டாங்க. இவரும் கூட்டத்தோடு கூட்டமாக அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டார். போய் வசனத்தை கேட்டாரு, ஆண்டவர் பேசுறாரு, தொடப்பட்டாரு, விடுவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை மாறினார். ஆனாலும் கொஞ்சம் பின்மாற்றம் வந்த போதிலும் மறுபடியும் ஆண்டவர் பேசினாரு. அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்க ஒப்பு கொடுத்தார். கவனிங்க. அல்லேலூயா. அப்போ அவருக்குனால ஒரு வாஞ்ச, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எப்படியாயிரும் இந்த சபைக்கு என்னால் ஸ்தோத்திரம் முடிந்த வரைக்கும் ஆத்மாக்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு தாகம் ஏற்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை சபை கூட்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. 50 பேரை கூட்டு வந்துட்டார். அந்த சபை 2.5 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வராங்க சொன்னா காரணம் ஒண்ணு, அங்க வர்றவங்க வேற ஆட்களை கூட்டு வந்துருக்காங்க. ஏன்னா நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஆத்துமாக்களை, மற்றவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வருவதற்கு பிரயாசப்படும். அதான் கரவலாட். அது தனக்குள்ளால தன் மூலமாக எப்படியாவது இன்னொரு ஜீவன் உருவாங்கன்னு சொல்லி பிரயாசப்படும். அதற்கு தன்னை அர்ப்பணிக்குது. அல்லேலூயா. பலமில்லதான், ஆனா அது கரவலால குட்டி போடுவதற்கு ஆயத்தமாக வந்து அதுக்குள்ளால ஒரு பலன் வருகிறது பாருங்க. அதுதான் ஆச்சு. இதுக்கு சண்டை போட தெரியாது. அல்லேலூயா. கடாவ மாதிரி எதிர்த்து நிக்க தெரியாது. இது சாந்தமா இருக்கும், ஆனா இது குட்டி போடும். அப்போ நமக்குள்ளால ஆவிக்குரிய குணாதிசயங்கள் வேணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நாமும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா. பல வருஷங்களாக நம்ம விசுவாசிகளா இருந்து கூட, பல வருஷங்களாக நம்ம ஆண்டவருடைய பள்ளியில இருந்தும் இன்னும் நாம் ஆண்டவருக்காக
எதையாவது நீ செய்யணும். அல்லேலூயா. யூதாவின் புஸ்தகம் 22 வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து அல்லேலூயா. சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விடணும். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், ஒரு பாரம் நமக்குள்ள உருவாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ ஆட்டுக்கடாவா இருக்கணும், கரவலாடாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார், நேர்த்தியாய் நடத்துவார். யாக்கோபு சொல்கிறான், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம். அதற்கு அவன் பிள்ளைகள் இன்னும் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போம். அல்லேலூயா. ஒரு அழுங்க அல்லேலூயா. அதெல்லாம் துரிதமா ஓட்ட முடியாது. அதனாலதான் கர்த்தர் மெதுவா நடத்துற. ரொம்ப கடினமான உபதேசம் தந்தாச்சுன்னா நிறைய கரவலாடுகள் செத்து போயிடும். அல்லேலூயா. அதனால மெதுவா நடத்துற. பாருங்க, இந்த கறவை ஆடுகளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. குட்டி போடுகிறது மட்டும் இல்ல, குட்டி போட்டு அந்த குட்டிகளுக்கு என்ன கொடுக்குது? பால் கொடுக்குறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமத்துல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது மட்டும் இல்ல, அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களாக அவர்கள் வளருகிற வரைக்கும் நாம் அவர்களுக்கு வேத வசனமாகிய ஞானப்பாலை கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவங்க திடப்பட வரைக்கும். 3 ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். மெய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து என்று சொல்லப்படுறது. அப்போ முதலாவது ஆட்டுக்கடா, அடுத்தால கரவலாடு, அடுத்தால என்னது? ஆட்டுக்குட்டிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆட்டுக்குட்டி என்பது எதை குறிப்பிடுகிறது? அது பலனற்றதுதான். ஆனா அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காது இருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்த்து அலைய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மேய்த்து அலைய பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆட்டுக்குட்டியை போல கர்த்தர் மேய்க்கிறார். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, முதல்ல கடாக்களாக இருக்க வேண்டும், இரண்டாவது கரவலாடுகளாக இருக்க வேண்டும், மூணாவது ஆட்டுக்குட்டிகளாக இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை ஆண்டவர் எங்க அனுப்புறாருன்னா ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறார். எவ்வளவு இதை வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். எப்படி ஆண்டவர் இதை செய்கிறார்? ஓநாய்கள் பீறி போன்னு சொல்லி இதுகளுக்கு தெரியாதா? இவருக்கு தெரியாதா? ஆட்டுக்குட்டிகளை ஓநாய் உயிரோட வைக்குமா? வைக்காது. ஆனா அதுக்குள்ளதான் அனுப்புறேன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகள் சொன்ன எதை குறிப்பிடுகிறது?
முதல்ல நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளை குறிப்பிடுகிறது. கவனிங்க, ஸ்தோத்திரம். குடும்பத்தின் பிள்ளைகளை குறிப்பிடுகிறது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரா அனுப்பிச்சணும், நடத்தணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரா நடத்தணும். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். நீ உன்னுடைய வசனங்களை, நல்ல வழி நெறிமுறைகளை உன் பிள்ளைகளுக்கு நினைச்சணும், கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை குறிப்பிடுகிறது. இரண்டாவது, ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லப்படுகிற போது கபடமற்ற ஒரு வாழ்க்கை. ஓனாய் எப்பொழுதும் அது யாரை பீறலாம், யாரை அழிக்கலாம் என்கிற ஒரு தன்மையோடு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி கபடமற்றதாக அதின் மத்தியில வாழ வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா கபடமற்ற, கபடமற்றவர்களா இருக்கணும். இந்த ஆட்டுக்குட்டியுடைய தன்மை என்ன தெரியுமா? கபடமற்ற தன்மை. கள்ளத்தனம் அதுக்குள்ள இருக்காது. ஆண்டவர் யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யூதா கள்ளத்தனமாக திரும்பினாள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்ணேன், தவறான மனம் திரும்புதல் அப்படின்னு. முடிஞ்சன்னு ஒரு சகோதரி கேட்டாங்க, பாஸ்டர் அப்ப நான் மனம் திரும்பினது தவறா மனம் திரும்பிட்டணும் அப்படின்னு. அல்லேலூயா. இந்த காணல சொல்றேன். ஏன்னாச்சுன்னா நான் கள்ளத்தனமாட்டு கேட்கிற மாதிரி கேட்பாங்க, ஆனா கேட்க மாட்டாங்க. கீழ்ப்படிஞ்ச மாதிரி கீழ்ப்படிவாங்க, ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. சவுல் கீழ்ப்படிஞ்ச மாதிரி கீழ்ப்படிஞ்ச, ஆனா கீழ்ப்படியல. அப்போ அந்த கள்ளத்தனங்கள் இருக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டியை போல கபடமற்றவர்களா இருக்கணும், கபடற்றவர்களா இருக்கணும். உத்தமர்களாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. இன்னொரு வசனத்தோட வாசிங்க, அதை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 இருந்து 5 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து தியானி. அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோகத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான்? ஆமா கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் வரவழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள். ஆமா, சீசர்கள் என்ன கேட்டாங்க? பரலோகத்துல யார் பெரியார் ஆண்டவரே? அல்லேலூயா. யாருக்கு தலைவர் போஸ்ட், யாருக்கு செக்ரட்டரி போஸ்ட், யாருக்கு ட்ரெஷரர் போஸ்ட், யார் பெரியவரா இருப்பா அப்படின்னு. இயேசு என்ன சொன்னாரு? பரலோகத்துல பெரிய ஆளா இருக்கிறது விஷயம் இல்ல, ஒரு பிரவேசிக்க வழி உண்டான்னு பாரு. அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்லி இருக்குது? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகவிட்டா பரலோகத்தில் பிரவேசிக்கவே மாட்டீங்க. பிரவேசிச்சாதானே பெரிய ஆளு சின்ன ஆளு சொல்லி பார்க்க முடியும். நீ பிரவேசிக்காட்ட எங்க பெரிய ஆளா இருப்ப? அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறவங்க நரகத்துல முதன்மையான இடத்துல இருப்பாங்க. இங்கேயும் முதலிடம், அங்கேயும் முதலிடம். நரகத்துல வேதனையின் முதலிடத்துல இருப்பாங்க. ஆனால் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சின்ன பிள்ளைய மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு ஒரு தன்மை உண்டு, எதை சொன்னாலும் நம்பும். ஒரு ஸ்டேஜ் வரை, அதுக்கு மேல சொல்லியதுன்னா நம்பாது. ஏன்னா பெற்றவங்களுடைய கள்ளத்தை எனக்கு தெரிஞ்சதுனால நம்பாது. அல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உண்மையை சொல்லி பழக்கம். பொய்ய சொல்லி பழக்காச்சுன்னா, கள்ளத்தனத்தை சொல்லி பழக்காச்சுன்னா சோத்திரம். அது வளரும் போதும் சொல்லும், நீயே கள்ளத்தனம் பண்ணாலுதானே, நீயே பொய் சொன்னாலுதானே. அல்லேலூயா. ஆமா, ஒருத்தர் சொன்னா, அதாவது ஒரு அம்மா சொல்றாங்க, இவங்க அப்பா வருவான். அல்லேலூயா. உங்க அப்பா வருவான், வீட்டு வந்ததுன்னு அம்மா இல்லைன்னு சொல்லி சோத்திரம். அப்போ அவங்க அப்பா வர, அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னு. ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அம்மா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, நான் ஒரு 5 இதை வாங்கி தரேன், அம்மா எங்க இருக்கிறான்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகிட்ட பொய்யே சொல்லி கொடுப்பாங்க.
சில ஆளுகள் பிள்ளைகிட்ட கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க. சோத்திரம். அப்படி இருக்கிறாங்க. ஒரு அம்மா தன் பேரட்ட சோத்திரம் கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்காங்க. நீ இப்படி சொல்லு, அவ என்ன சொன்னான்னு சொல்லி அதை அப்படியே சொல்லுமாக்கா அப்படின்னு. அதை அப்படியே சொல்லுது போன்ல. கோபமா வந்து கள்ளத்துக்கு மண்டையில இருக்கிற போல. அல்லேலூயா. அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. பிள்ளைகளுக்கு எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள். அதுல கள்ளங்கபடு கிடையாது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பான். வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தின் பெரியவனாய் இருப்பான். இப்பதான் சொல்றாரு. முதல்ல பிரவேசிக்க வழி சொல்றாரு, ரெண்டாவது பெரியவனா இருக்கிறதுக்கு வழி சொல்றாரு. அல்லேலூயா. ஆம். பிரவேசிக்கணும் சொன்னா தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கணும், பிள்ளைய மாதிரி ஏற்றுக்கணும். பெரியவனா இருக்கணும் சொன்னா நீ உன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. இன்னைக்கு தாழ்த்துறது பிடிக்காது, மற்றவங்களை தாழ்த்துறத நம்ம பிடிக்கும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். நம்மை நாம் தாழ்த்துறது நமக்கு பிடிக்குமா, மற்றவங்களை தாழ்த்துறது நமக்கு பிடிக்குமா? நம்ம என்ன செய்யறோம்? மற்றவங்களை எப்படி தாழ்த்துறதுக்கு வழிவிடணும் அதுதான் பார்ப்போம். எப்படி தாழ்த்துக்கிறோம்? குற்றம் சொல்லி தாழ்த்து. அவங்க அப்படி சரியில்லை, இவங்க எப்படி சரியில்லைன்னு சொல்லி குற்றம் சொல்லி அவங்கள என்ன செய்யறோம்? தாழ்த்துறோம். அப்படி இல்லை, நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. இயேசு தம்மை தாழ்த்தினார். அவர் யாரையும் தாழ்த்தவில்லை, தம்மை தான் தாழ்த்தினார். பாவியான மனுஷியை எல்லாரும் தாழ்த்தினாங்க. இவ பாவி, இவன் மேல கல்லறியணும். ஆனா இயேசு அவளை தாழ்த்தவில்லை, யாரையும் தாழ்த்தல. சகைங்கிற மனுஷன் தான் அவனை எல்லாரும் தாழ்த்தி பேசுறாங்க. இவர் பாவியான மனுஷன் போறார், அவனை பாவின்னு சொல்லி எல்லாரும் தாழ்த்துறாங்க. ஆனா இயேசு சகைவை தாழ்த்தவில்லை. சகைவை நீ இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டுல தங்கணும். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. இயேசு தம்மை தாழ்த்தினாரே தவிர வேற யாரையும் தாழ்த்தவில்லை. அப்ப இயேசு அதான் சொல்றாரு, நீ பெரிய ஆளா இருக்க விரும்பினேன்னு சொன்னா நீ உன்னை தாழ்த்து. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை மாதிரி உன்னை தாழ்த்து. இந்த சின்ன பிள்ளை சொல்லும், எனக்கு பலம் இல்லை, என்னால முடியாது, தன்னை தாழ்த்து. அப்போ நீங்க உன்னை தாழ்த்துன்னு சொன்னா நீ பரவராஜ்ல பெரிய ஆளா இருக்கலாம். அல்லேலூயா. அடுத்த ஆண்ட சொல்றாரு, இந்த சின்ன பிள்ளைக்கு இடர்ல யாரும் உண்டாக்க கூடாது. அப்படி இடர்ல உண்டாக்கியதுன்னா அவங்க கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்துல போட்டு ஆட்டுக்குட்டியா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணும், தாழ்த்தணும். இடர் உண்டாக்குறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நாங்கள் மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களாக, தீர்மானம் உள்ளவர்களாக, முழங்கால் பலம் உள்ளவர்களாக, பாவத்தை எதிர்க்கிறவர்களாக, தலைமை உடையவர்களாக, தலைமை பொறுப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் கரவல் ஆடுகளாக, ஆத்துமாதையில் பண்ணுகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். ஆட்டுக்குட்டிகளை போல கள்ளம் கபடற்ற ஒரு வாழ்க்கை சபைக்குள்ள வந்தாச்சுன்னா நமக்குள்ள கள்ளத்தனம் வரக்கூடாது, கபடு வந்துடக்கூடாது. ஏன்னா இது பரிசுத்தமான சபை. பரிசுத்தமான சபையில நாம் கள்ளம் கபடற்றவர்களா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் உத்தமர்களுக்குரியது, பரிசுத்தர்களுக்குரியது. நாளுக்கு நாள் பரிசுத்தமாகும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி தூய்மையா இருக்கிறதோ அதே போல நம்மை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் உடையவனாக மாற்று. தீர்மானம் ரொம்ப முக்கியம். தானியேல் தீர்மானம் உள்ளவனாக இருந்தான். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நாங்கள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுத்து மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களாக, முன் மாதிரிகளாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, ஆமே, ஜெபத்தில உறுதி உள்ளவர்களாக, யாருக்கும் எந்த பாவத்திற்கும் பிசாசுக்கு அடிபணியாதவர்களாக எங்களை மாற்றும். எங்களை
பார்க்கிறவங்களுக்குள்ளால ஒரு தைரியம் வரும். எங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். ஆத்தும ஆதாயம் பண்ண கரவலாடுகளாக, வசனத்தை கொடுக்கிறவர்களாக, ஆமென், ஆத்தும பாரமுடையவர்களாக எங்களை மாற்றி கவனமற்ற ஒரு ஜீவியம் பண்ண உதவி செய்யும். ஹல்லேலூயா. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். மேய்ப்பனில்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் கேட்டு பின் சென்றிடுவோம்.